கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பரிசேயர்கள் இயேசுவிடம் இறை அரசு எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அதற்கு ஒரு அழகான பதிலை தருகிறார். இறை அரசு என்பது அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அவர்கள் பின் ஓடாதீர்கள். இறையரசு ஒரு மின்னல் மின்னி எல்லாருக்கும் தெரிவது போல, ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு போவது போல இறை அரசு வருவதும் தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், இறையரசு உங்களிடையே இருக்கிறது, உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கடவுள் உங்களிடம் குடிகொண்டிருக்கிறார். புனித பெர்னார்ட் இயேசுவினுடைய வருகையை பற்றி இவ்வாறு சொல்லுவார். இயேசுவின் வருகை 3 வருகை என்று சொல்லுவார். முதல் வருகை கிறிஸ்மஸ், ஆண்டவர் முதலில் இந்த உலகத்திற்கு மனித உரு எடுத்தது. 3வது வருகை இறுதி காலங்களில் ஆண்டவர் நீதிமானாக இந்த உலகத்திற்கு வருவது. இதற்கு நடுவிலே இன்னொரு வருகை இருக்கிறது. அதுதான் தினம் தினம் நம்மிடம் வருகின்ற கடவுள். அவர் தினம் தினம் நம்மிடையே வந்திருக்கிறார், உங்களிடையே குடிகொண்டிருக்கிறார். அந்த குடிகொண்டிருக்கின்ற கடவுளை நாம் ரசித்து ருசித்து அவரோடு அமர்ந்து பேசி நம்முடையதாக்கி நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய வாழ்வை அனைத்தையும் அவரோடு செலவிட்டு இருக்கின்ற போது, அந்த 3வது வருகையின் போது, பெர்னார்ட் சொல்லுகின்ற 3வது வருகையின் போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதுதான். ஏனென்றால் அந்த வருகை, இயேசுவினுடைய உண்மையான 2ஆம் வருகையே இந்த உலகத்தில் நம் உடலில், நம் இதயத்தில் இயேசுவோடு அனுபவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இறையரசு உங்களிடையே இருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்ற போது, எல்லாவற்றிலும் இறையரசு இருக்கிறது. துன்பத்திலும் சந்தோஷத்திலும், நல்ல காரியங்களை செய்து முடிப்பதிலும், நம்முடைய சிலுவைகளிலும், குடும்ப சிலுவைகளிலும், நோயிலும் கவலையிலும் இந்த இறையரசு இருக்கிறது. எனவே இந்த இறை அரசு என்பது இயேசு நம்மோடு தங்கியிருக்கின்ற ஒரு நிலை. அந்த நிலையை ஒவ்வொரு நாளும் உணர்வது, அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்வது, அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன் என்பதை உணர்வது, அவர் என்னோடு வாழ்கிறார் என்பதை உணர்வது. கடவுள் நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார். அந்த இறைவன் நம் வாழ்வில், நம் சிலுவைகளில், நம் துன்பங்களில், நம்முடைய சவால்களில், நம்முடைய பிரச்சனைகளில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய பயங்களில் ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான இறையரசு நம்மிடமே இருப்பது. இதை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதை உணர்ந்து கொண்டே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். புனித மார்ட்டின், தூர் நகர மார்ட்டின் முழந்தால் படியிட்டு கடவுளை நோக்கி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பார் பல மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நன்றி சொல்வதுதான் அவரோடு பேசுவது, அவர் அருகில் அமர்ந்திருப்பது, அவருடைய வல்லமையான அந்த அதிர்வுகளை ஒவ்வொரு நாளும் உணர்வது. இதுதான் இறையரசு. இந்த இறையரசை இந்த மண்ணகத்தில் நாம் வாழுகின்ற சூழ்நிலையில், நம் குடும்பங்களில், நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு பகுதிகளிலும், நம்முடைய துன்பங்களில் காணுவதுதான் உண்மையான இறையரசு. இயேசுவை நம் ரணங்களிலும், காயங்களிலும், வெற்றிகளிலும், விரக்திகளிலும் பார்க்கின்ற போது இறையரசு நம்மிடையே இருக்கிறது. எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம்.
நீர் எங்களுக்கு தந்த அருள் வரங்களுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, தோழமைக்கு நன்றி ஆண்டவரே. உலகம் முடியும் வரை நான் என்னாலும் முன்னோடு இருப்பேன் என்று சொல்லி இறை வார்த்தையாலும் தெய்வீக திருவுணவாலும் எங்களோடு நிரந்தரமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. முது வார்த்தையை நாங்கள் காதால் கேட்கின்ற போது நீர் எங்களோடு பேசுகிறீர். முது உணவை நாங்கள் உண்ணுகின்ற போது எங்கள் உடல்களில் வந்து தங்குகிறீர். இறை அரசு எங்களிடையே இருக்கிறது. நீர் எங்களோடு தங்கியிருக்கிறீர். கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார். எனவே ஆண்டவரே, உம்மை நாங்கள் நிரந்தரமாய் அனுபவிக்கவும் உம்மோடு தங்கவும் மரியாளை போல எப்பொழுதும் நல்ல பங்கையே தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கு வரம் தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.